ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி வந்து ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் சுகர், அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் மைதா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், டார்க் சாக்லேட் ஒரு 30 கிராம், 10 கிராமில் அன்சால்டட் பட்டர், 2 முட்டை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே நான் வந்து நல்லா பாயில் பண்ணியே வச்சுருக்கேன் வாட்டரை. அது மேலேயே ஒரு பாத்திரத்தை வச்சு பட்டரையும் சாக்லேட்டையும் போட்டு லைட்டாக அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த ஹீட் கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் கீழே எடுத்து வச்சு நார்மலாக நீங்கள் நல்லா கிளறலாம். அதுலேயே உங்களுக்கு நல்லா கிளறியும். அந்த ஹீட் கொஞ்சம் இன்னும் பொறுத்துட்டு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா எக்கு போடுங்க. உடனே எக்கு போட்டுறாதீங்க. இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுகர் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் சுகரையும் நல்லா கிளறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறினாலும் ஓகே, ஒரே ஏதாவது பண்ணாலும் சுகர் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நல்லா கிளறிட்டு முட்டை வந்து ஒரு முட்டையாக போடுங்க. இதே மாதிரியே செய்யுங்க. கண்டிப்பாக ப்ரௌனி வந்து சூப்பராக வந்தது, நல்ல அவுட்புட் கிடச்சிது. இதே ரேஷியோவில் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி செஞ்சு ஃபெயில் ஆகவே இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் புது யூடியூபர் தான், கொஞ்சம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஊற்றி நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு இது நீங்கள் வந்து அந்த ஹீட்டோடே பண்ணுறப்ப அந்த சுகர் லைட்டாக இதாகி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 2 முட்டையும் ஆட் பண்ணுறோமா. நெக்ஸ்ட்டு மைதா வந்து நீங்கள் ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்தாலும் ஓகே. நான் இப்போ தான் ஜலிக்கிறேன். ஸோ அதனால் நான் வடிகட்டி வச்சுருக்கேன் பெருசாக, அதுலேயே நான் ஜலிச்சிக்கிறேன். இதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க. அதோட கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணிடுங்க. 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. நான் இந்த அளவு தான் போட்டேன். அது போட்டு நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க. நான் வந்து ஒரே தான், எனக்கு கொஞ்சமாக நான் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ இதில் வரும். கண்டிப்பாக 1/4 கிலோ வரும்னு நினைக்கிறேன் ப்ரௌனி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே பண்ணிங்கனாலே அந்த கரெக்டான பதம் வந்துடும். நான் பட்டர் ஷீட் இல்லாதனால நானாகவே ஒரு பட்டர் ஷீட் பண்ணேன். ஸோ அது எப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பேனில் கல் உப்பு போட்டு. இதுக்கு மேலே வந்து நட்ஸ் இல்லாதனால நான் டைரி மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மில்க் சாக்லேட்டை நான் அப்படியே உள்ள கத்தியில் வந்து உள்ளே சொருகிட்டேன். இதை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க 25 மினிட்ஸ். ஸோ அந்த இதில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, திருப்பி இந்த இதை தூக்கி வச்சுருங்க. இது நியர்பை ஒரு 40 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் பெரிய இதாக இருக்கனால ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இது கரெக்டான பதம். இது நம்ம வந்து ஒரு இதில் கொஞ்சம் ஹீட்டு தணிஞ்சோடனே வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்ட்ட கொடுத்தோன்னா அது கரெக்டாக அதுங்க பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா அதுலேயே நம்ம செஞ்சது கரெக்டாக இருக்குமா தெரியும். என் பொண்ணு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி அதை கமெண்ட் சொல்லுங்கள். காரணம் இதில் வந்து எதுவும் நான் தப்பாக பண்ணியிருந்தனாலும் எனக்கு அதில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் ஹீட்டோடையே தான் கட் பண்ணேன். அதனால தான் எனக்கு கரெக்டாக வரல. என்ன காரணம்னா நான் ஐஸ்கிரீமை மேலே வச்சு அது கொஞ்சம் மெல்ட் ஆகி உள்ளே போகணுன்ற ஒரு இதுலக்காக கொஞ்சம் ஹீட்டோடையே கட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த கரெக்டாக கட் ஆகலை. நான் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் இருந்ததுனால ஸோ அந்த வெனிலா ஐஸ்கிரீமை நான் அதில் வச்சுட்டு ஹெர்ஷேஸ் சாக்லேட் சிரப்பை லைட்டாக போட்டுட்டேன். என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்களேன், பார்க்குறப்பே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.